தில்லைமலை நடராசனே, கலிசரி களி முனியனே, உத்தாங்கரைய விட்டு கொஞ்ச நேரம் 4 ரோடு சங்கரைக்கு புறப்புறாண்டாய முனியாண்டிய வணங்கி அந்த 18 நாடர்களையும் படிக்கட்டாக்குனடே ராசவாட்டு முண்டை. அந்த 18ஆம் படி பெரிய கருப்பை கொஞ்ச நேரம் கிளப்புதடா அழகு மலை எல்லைய விட்டு ஓட முண்டை மைக்கு ஆஃப் பண்ணி விட்டு கருப்பு. என் 18ஆம் படி கருப்பு இந்த 4 ரோடு செங்கரையின் உள்ள ஆதி நலையில நம்ம பாட்டையும் பூட்டையும் கட்டி காத்த சாமிய கூட்டிக்கிட்டு புறப்பூடுதுடா 18ஆம் படி பெரிய கருப்புட்டா கருப்பா. நர வறக்க முடியாத 48 மடக்கம்மா அந்த ராம நாட்டு கலங்கு புடுங்கி போகுதுடா. ஏ ராம நாட்டு மலைய விட்டு அல்லுயர விச்சருவா உனக்கு அசையாதுடா பொம்புடியருவா. 48 மடக்கருப்பு இந்த சந்தன மாறி உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் 4 ரோடு செங்கரைக்கு புறாண்டா என் கருப்பு அருப்பு. జగజనని సుగవాణి కళ్యాణి, జగజనని సుగవాణి కళ్యాణి, జగజనని సుగవాణి కళ్యాణి, జగజనని సుగవాణి కళ్యాణి, జగజనని జనని జగజనని சுகஸ்வரூபிணி அம்மா அம்மா சுகஸ்வரூபிணி மதுரவாணி, சொக்கநாதர் மனம் மகிழி மீனாட்சி மதுரை, சொக்கநாதர் மனம் மகிழி மீனாட்சி, ஜகஜனனி சுபவாணி கல்யாணி, ஜகஜனனி ஜனனி. பாண்டியகுமாரி பவானி, பாண்டிகராஜகுமாரி அம்மா சிவ சஞ்சரி பரமேஸ்வரி, பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ சஞ்சரி பரமேஸ்வரி. வேண்டு வரோதரே அம்மா வேண்டு வரோதரே இன்னும் மனோ வல்லையோ வேதாந்த நாத ஸ்வரூபிணி, வேதாந்த நாத ஸ்வரூபிணி, ஜகஜனனி சுபவாணி கல்யாணி, ஜகஜனனி ஜெகஜனனி அம்மா கும்புறமுங்க. பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்கதையா, எப்பவும் கொடுக்குதையா. யானை முகத்துக்கு ஏத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யானை முகத்துக்கு ஏத்த பான வைத்த
கற்பக பேரு கேத்து அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. ஆ, ஆ, ஆ. சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா. முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா, முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணி ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா, தினசரி பூஜைகள் செஞ்ச மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா. நினப்புள்ள சாமி இருந்து அனுச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா, நினப்புள்ள சாமி இருந்து அனுச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா. கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா, கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா. யான முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும், கற்பக பேரு கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்துக்கு ஏத்த பானை வைத்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி. ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில்ல, நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல்ல. டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா, டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏ அக்கா மாவ வந்து நின்னா முன்னாடி. ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால
காலையில் எழுந்து கோல போடு கையில் காதல சவுண்டு கேட்டு நான் எழுந்துட்டா எழுந்து பார்க்கையில ஜன்னல திறந்தா கொஞ்சம் குமரிய கண்ணனை பார்த்தா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாபு 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 டா டாபு டாடி டைடா டாபு 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 டா டாபு டாடி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா அம்மாவ வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரி எல்லாம் கல்லசு வாங்கி தந்த பகவான் கடையில கப்பீஸ் வாங்கி தந்து கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட் தைச்சது தேவி தேட்டர் எல்லாம் கதல் கொண்ட படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து ஒட்டிக்கிச்சு டாபு 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 டா டாபு லாடி டைடா டாபு 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 டா டாபு லாடி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கா அம்மாவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவே கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சல நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சல அட எங்கேயும் போய் கொஞ்சல டாபு 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 டா டாபு நாட்டி டைடா 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 சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன காலுடா வர்ற ஸ்டைல பாருடா காலுடா வர ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா விரலோனத்திலி மீனு கண்ணோ கார போடி முகமோ கழுத்தி மீனு மனமோ ஜன்னா தூண்டி இது பிள்ளாங்கடா கையில் சிக்காதுடா அவரக்கு வச்சவ மாண்டுடா இது பிள்ளாங்கடா கையில் சிக்காதுடா அவரக்கு வச்சவ மாண்டுடா ஏ அந்தோடி ஏ அல்போன்சி அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்சி அந்த கடலை கேளு அலைய சொல்லு தண்ணிய கேளு பொது கதைய சொல்லு செல்லுமியா செல்லுமியா
யாரு இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரு அவ சொல்றாங்க நீ பாடும் மச்சக்கடி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா அவ சொல்றாங்க நீ பாடும் மச்சக்கடி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா ஏ அந்தோணி ஏ அல்போன்சி அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்சி நீ குழம்ப போல மனக்கு பொண்ணு கட்டு மரத்தை போல என சுமக்கும் கண்டு செல்லுமையா செல்லுமையா சுண்ட கஞ்சி சோறுடா சுடுமு கருவாடுடா வாழ மீன காலுடா வர ஸ்டைல பாருடா செல்லுமையா செல்லுமையா இருக்கும் கதாடி தப்புக்குள்ளே அல்லோ அல்லோ அப்புறமாக இருக்கும் கத்தாடி தொம்புக்குள்ள கத்தாடி மர்களோட உளத்திட போனேன் கண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ புள்ளிக்க ரோட்டு மேலே என்னாலே கண்ணாலே கண்டேன் ஒரு பின்னாலே அவ பப்புளிக்காரொட்டு மேலே நின்னாலே பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானோ அட வட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானோ பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானோ இஷ்டப்பட்ட வாரேனண்டா இல்லாவிட்டா போறேனண்டா அப்புறமாக இருக்கும் கத்தாடி தொம்புக்குள்ள கத்தாடி மர்களோட உளத்திட போனேன் கண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ புள்ளிக்க ரோட்டு மேலே நின்னாலே என்ன பாருண்டே இங்க கவனிடா காட்டாளிமனே அண்ணே என்ன பாடுறோம்னு எவனுக்கும் தெரியக்கூடாது ஆமாண்ணே பிஞ்சில பழுத்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா அஞ்சல பழத்த சின்ன பையர்களே சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா பிஞ்சில பழுத்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா அம்மா தாயே மம்மி டாடி அம்மா தாய புண்ணியவதிய சொல்லுறேன் கேளுங்கம்மா ஒத்து முடிய வர பாய்களைய சுருட்ட வேணாமா பிடிய வர பைகளை சுருட்ட வேண்டாமா தாத்தா வாட்டி கிரேன்மா கிரேன்ஃபா தாத்தா வாட்டி தூங்க போது பொறுத்த விடாதே ஒத்து முடிஞ்சவனே நல்லாலே என்ன பொருணை வேஜாதே பிஞ்சில வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷன் அத்தனை பேருக்கும் மதிப்பு கொடுங்கப்பா முதல்ல கண்ணாடியை கலட்டுப்பா ஏ அதுக்குள்ள தீபாவளி வந்துருச்சாடா ஆடி இல்லையே ஐயா வெடி வைக்கிறீங்கன்னு வைக்காதீங்க வைக்க படப்பு தார்பாயை கட்டின வீட்டுக்குள்ள வைங்கய்யா இந்த அத்தி அண்ணே நமக்கு பின்னாடி வச்சிருக்காங்கண்ணே என்னது நமக்கு பின்னாடி வச்சிருக்காங்க உன் முதுகுல கிணத்தோடி வந்தா கூட உனக்கு ஒன்றும் பண்ணாது பேஜாம நாங்க ஏன் எங்கன்னு உட்காந்துருக்கீங்க எங்கன்னு இப்படி படுங்க இப்போ இப்படி கிழக்க தலை வச்சு படுக்க கொசு வச்சு பொருதி விடுறேன் சுகமா தூங்குவேன் என்ன உட்காந்துருக்க என்ன என்ன வைக்கிற அவர் யாரு அவரு ஊர் தெரியாம வந்துட்டாப்லையா யாரு பேரன்பு கொண்ட பட்டாசு தொழிற்சாலை அதிபர்களே வெடி வைக்கலாம் கிராமம் வெடி வைங்க 4 லட்சம் 5 லட்சத்துக்கு வாங்கி வைங்க வெடி சாத்திரப்புக்கு தான் போடணும் ஏன்னா ஜாமிக்கு வெடி ஓடுறது நல்லது நான் தப்புன்னு சொல்லலை சாத்திரப்புக்கு தான் வெடி ஓடணும் அவன் வெடியை போட்டுக்கிட்டு தில்லானா மோகனம்பால் படம் பார்த்தீங்களா அதில் சிவாஜி கணேஷ் ஐயா நாதஸ்வரத்தை வாசிக்கும் போது வெடி ஓடுவாங்க தன்னுடைய நிகழ்ச்சியே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவார் அதே மாதிரி தான் இந்த வெடி கலையை கெடுத்து விடும் வெடி வைக்கிறது கிராமத்தாரர்களுக்கு சொல்கிறேன் நாரதர் வள்ளி ராஜவாட்டு வரும்போது வெடி வைங்க அவங்கெல்லாம் தெய்வ பிறவி நாங்கள் தேங்காய் கடையில் வேலை ஆக்குறவங்க வாங்க ஆத்தா வாங்க இப்போ வர்றீங்க பஸ் கிடைக்கலையோ போய் அந்த 8ஆம் நம்பர் ரூமில் உட்கார்தான் உட்கார் இந்த வெடி கல்யாண வீட்டுக்கெல்லாம் இந்த வெடியை போட்டேன்னா மாப்பிள்ளையும் பொண்ணு வளகாப்புக்கு வரும்போது தான் முடியும் அவ்வளோ நேரம் வெடிக்குது என்ன வெடிக்குது
சோ நான் என்ன செய்வேன்? கூட்டரம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு நாளோட செங்கரையில கூட்டரம்ப கூடிருச்சு நாளோடு செங்கரையில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. என்ன கொனட்டி பாடுறியா? என்ன பாட்டை ஃப்ரீயா பாடு. கொனட்டியா? ஏன் தேங்காய் செல்லு வாயில மாட்டிக்கிச்சா? என்ன பாடுறேன்னா அதை மட்டும் பாடுங்க ப்ரோ. நீங்க பெரிய பெட்டிக்காரா இருக்கலாம், உங்களுக்கு நான் மரியாதை கொடுப்பேன். ஏன்னா நீங்க 4 பேர் முதல்ல வந்து இங்க உட்காந்து பாட்டு படிக்கலைன்னா எந்த பப்புனா இருந்தாலும் வேலை இல்லையாடா. நீங்க 4 பேர் தான்டா பெரிய ஆளு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மிஸ்டர் ரூம் பாய் இங்க வா. தலை இந்த சட்டையே துவைக்கவே மாட்டேன் தான். போய் டான்ஸ் கரப்பள்ளியை கட்டி பிடிச்சி பாடு போ. கூட்டரம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு வெடியும் தான் போட்டுருச்சு இன்னைக்கு வெடியந்தான் போட்டுருச்சு. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே ஆளு வந்து கூடிருச்சா ஏன் அண்ணானே. இந்த ஆடறந்த கூட்டத்தில நானே இந்த ஆடர்ந்த கூட்டத்தில நானே ஒத்தையில பொறியலைய அத்த மக புள்ள ஒத்தையில ஒரு இலையே அத்த மக புள்ள செத்தறந்து பேசுவோமா இது நாளொரு செங்கரையல்ல செத்தருந்து பேசுவோமா இது நாளோடு செங்கரை அல்ல. பாசத்துக்குரியே ஏ என்னடா ஆட்ட தரும். கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆடறந்த கூட்டத்தில நனநனநாள் இந்த ஆடறந்த கூட்டத்தில நனநனநாளே ஓடு ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ. பாடி மகிழ்ந்துடும் மச்சான் வந்த மாசம் தேடிட்டு போ வாடி பயங்கரம் மச்சான் வந்த பசம் தேடிடுவோம். பாடி மகிழ்ந்துடும் மச்சான் வந்த மாசம் தேடிட்டு போ ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா ஓடி விளையாடுவோம் ஏ மாமா. ஓடி விளையாடுவோம் ஏன் மாமா இந்த ஓட வந்த கூட்டத்தில எழல மாமா இந்த ஓட வந்த கூட்டத்தில எழல மாமா ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ ஏலோ எலேலோ எலேலமா எலேலோ. ஊரு திரண்டு வச்சு உள்ள 4 ரோடு செங்கரையில ஒத்துமையாகிருச்சு உள்ள ஒத்துமையாகிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஏ உள்ள நாடோட செங்கரையில. பாட்டு தெரியலன்னா மூடிக்கிட்டு இரு. 4 ரோடு செங்கரை என்று 4 கடை ஸ்ரீ கடை என்று பாரு. டேய் நான் சரியான லேஜான பப்புன்னு நினைச்சாக்க நீ என்ன வரேன்னு மொத்தம் கண்டுபிடிச்சிருவேன்டா. மிஸ்டர் ஆமமண்டை அது எனக்கு வாட்ச ஆளுகளை பூரா பாடுறேன். கண்ணா பறிச்ச மண்ணாள் தாளம் ஊரில் மாட்டுக்கு சாணி அள்ளி கொட்டுவேன் மிருதங்கன் இவன் பூக்கடை வச்சிருக்கவன் பெட்டி நீ சூட வைக்கிற ஆள் ஆல்ரவுண்டு நான் செம்பரியாடு மேய்க்கிறேன் பப்புணும் நாடகம் நக்கு நாப்பில் இருக்கும். புகையை கிளப்பி விட்டாங்களே. சரட்டு என்னடா அது இது ஏய் இது நாடகம் நடக்கிற ஊரா இல்லை சிவாஜி வெடி கம்பெனியா? அட ராமா நான் என்ன செய்வேன்? வரும்போதே எங்க வீட்டுக்கு முன்னாடி காக்கடா குறுக்க ஓச்சடா. அப்ப வெடி எனக்கு வைக்கிறதுக்கு அந்த காசை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா 4 ஏழை வாழைக்கு உதவியா இருக்கும். அப்போ நான் பெரியாலே கிடையாது. இப்போ நான் ஒரு சம்சாரி வீட்டில் பிறந்தவன். வறுமை என்ன ஏழையோடைய கஷ்டம் என்னம்னு அறிந்தவன் நான். இந்த உலகத்துல யாருமே பெரிய ஆளு கிடையாது. திறமைக்கு பரிசு என்னைய பொறுத்த இந்த உலகத்துல பெரிய ஆளு யாருன்னா என்னைய பெத்த தாய் தான். எங்க அம்மா தான் பெரிய ஆள். அது 3 பிள்ளை போதும்னு எங்க அப்பா வெதரில் எத்திருந்துச்சுன்னா 4வது பிள்ளைய நான் பிறந்திருக்க மாட்டேன். இங்க பாரு ஐயா 108க்கு போனாடு இங்கயா ஆல்ரவுண்டுக்கார எங்க அண்ணன் வெட்டுறது மாதிரி தெரியுதாடா ஒரு மாதிரியா. கண்ணே தெரியலனே யார வாங்க 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 வா. ஓட்டா பிரி வெறும் பேப்பரை கொடுத்து போயிட்டேன்னா நானே பிடிக்கிறேன்.
நன்றி நன்றி. உங்க பேர் என்னம்மா? காரை பாண்டி. ஏற்கனவே ஒரு புகைப்படம் கொடுத்தாரு. நான் ஃபேஸ்புக்கில் எந்தெந்த போட்டா போடுறேன்னா அத்தனை புகைப்படத்தையும் ஒரே பிரேமுக்குள்ள வச்சு எனக்கு ஒரு புகைப்படம் கொடுத்த காரை பாண்டியனை மறக்க மாட்டேன். வாழ்த்துக்கள். வா கிரிச்சுன்னு போட்டாடுறா. கிரிச் கிரிச் மணி மணி கிரிச் கிரிச். போதும் போதும். அடையாளம் யூடியூப் சேனல் காரை பாண்டி அவர்கள் வைத்திருக்கிறார். அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்லில் நல்ல சார்ஜ் போட்டு பாருங்க. ஆடி 7ஆம் தேதி என்ன வைக்கணும்? எனக்கு ஒரு செய்வனை வைக்கிறியா? கச்சேரி 3 மாசத்துக்கு தேதியே இல்லை. அடுத்த வருஷம் பார்ப்போம். சரி, 2 பேரும் உள்ள போய் பாருங்க. நரஸ் 2 பேர்த்துக்கு 7.5 இன்ஜெக்ஷன் போட்டு விடு. நன்றி நன்றி. வந்த உடனேயே நான் நடத்தி வரக்கூடிய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 5001 கொடுத்த ஒரு 5 ஆண்டு காலமாக என்னுடைய நண்பர் யாருன்னா பீர்க்கலை காடு கிராமத்தை சேர்ந்த மர வியாபாரி, ஒரு நல்ல மனிதர் சுதாகர் சரணியா. பீர்க்கலை காடு குடும்பத்தார் சார்பாக எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 5001 கொடுத்த எங்கள் அண்ணே சுதாகர் அண்ணே மதினி சரணியா, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். வெடி ஓஞ்சிருச்சுலப்பு. ஒன்னே தாப்பா கேட்குறேன். நீ உள்ளூரா அந்த ஊர்? இங்கேயே உட்காருறியா? அங்கிட்டு போய் உட்காருங்கப்பு. மேடையில் உட்காரக்கூடாது. நான் மருதமணியை தூக்குவோம் மேலே எறியுவேன். அங்கிட்டு போயிருப்பு. டான்ஸ் பிள்ளைலாம் வந்து சுத்தம் போது மூத்திர கவிச்சி அடிக்க. அங்கிட்டு போவேன். எங்கனே வந்து உட்காந்துருக்க பெரிய தாள் சேட்டு பையன். அப்போ வெடியை நிப்பாட்டிட்டீங்களா? சரிங்க அப்போ அப்புறம் போடுங்க. பெரியவங்களுக்கு தெரியும். அப்புறம் போடுங்க. அந்த வெடியை அது வரைக்கும் தண்ணியை தொளிச்சு வைக்க. வேற யாராவது தண்ணியை போட்டு பற்ற வச்சாலும் வச்சிருவேன். பேரன்பு கொண்ட ஐயா, கிராமத்தில் இந்த தெய்வத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவைங்க உள்ள காலத்தில் இந்த நாலூரோட செங்கரையில் வந்து என் ஆத்தாவுக்கும் என் கருப்பனுக்கு இப்படி வெடியெல்லாம் போட்டது இல்லைங்கய்யா. ஒரே ஒரு வான வெடி தான். அப்படி தூக்கி அப்படி டப்பு டப்புன்னு 3 வெடி தான் போடுவாங்க. அப்படி போட்டுட்டாங்கன்னா இந்த செங்கரையில் திருவிழா நடக்குன்னு அர்த்தம். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இனிமேல் வெடியை சாத்திரப்புக்கு ஒரு 5000 10,000 வைக்கலாம் முடிச்சுக்கோங்க. இப்போ 4 லட்சம் 5 லட்சத்துக்கு வெடி வாங்கி போடுறிய. அதே மாதிரி கல்யாண வீட்டில் வெடி ஓடுறத கொஞ்சம் சாக்கரையாக போடுங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் வீட்டுக்கு வந்தாங்கன்னே பொம்பளைய ஆளாத்தி எடுத்துச்சுக்க தலைக்கு 100 ரூபா போட்டேன். போட்டதுக்கப்புறம் ஒரு பையன் என்ன பண்ணிட்டேன், பெரிய சரம் சீனி வெடி இப்படி உருட்டி விட்டு இங்கிட்டு கிழக்க உருட்டினது மாப்பிள்ளை கவட்டுக்குள்ளே போயிடுச்சு. வெடியை பற்ற வச்சுட்டேன். மாப்பிள்ளை மட்டாரும் தவுனேன். இந்த பொண்ணு ஏற்கனவே ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கேன். அவன் புல்லோட்டோட நின்றுவேன். அவளை ஏற்றிட்டு போயிட்டேன். கடைசியில் என்ன பண்ணேன், மாப்பிள்ளை சீமக்காரில் மண்டி ஓட்டு செருப்பு எடுத்து அடிச்சுக்கிட்டேன்ட்டேன். வெடி போடலாம். வெடி போடுறது நீங்கள் வெடி எப்படி ஊரில் போட்டீங்களோ நம்ம சின்ன பையலாம் வெடி பற்ற வைக்கிறீங்க. நானா ஒரு வெடி வைக்கிறதுக்குள்ளே தீபாவளிக்கு நான் பட்ட வாடு இப்படி. ஆனால் தீபாவளிக்கு வெடி வைக்கிறேன் பூராமே போதையை போட்டு வைக்கிறேன் செத்தேன். இந்தா இப்படின்ட்டுவேன். டம்முன்னு கேட்கும் பக்கத்து வீட்டில். நம்ம வெடி தான் வெடிச்சுன்னு மட்டார்னு விழுந்து ஓடி. ஒரு காலத்தில் எங்கள் அப்பாலாம் வெடி வெறும் 10 ரூபாய்க்கு தான் வாங்கி கொடுப்பார். ஒரு நாள் ஃபுல்லாக வெடிப்பேன். பொட்டு வெடித்தேன். கல்லை வச்சே நச்சு. அதே மாதிரி பக்கத்து வீட்டில் வெடிக்காமல் இருக்கிற வெடியை பூரா பிரித்து கறி மருந்தை மொத்தமாக வச்சு பற்ற வைப்பேன். குப்பீர்னு பிடிக்கும். புசுவானம் இங்கே இப்போ புசுவானமும் கள்ளத்தனமாக தயாரிக்கிறாங்க. புசுவானம் டம்முன்னு வெடிக்குது. எல்லாமே வெடிப்பு. என் அன்புக்குரிய அருமை உறவுகளே, இந்த 4 ரோடு செங்கரை கிராமத்துக்கு வருகை தந்திருக்கின்ற உள்ளூருக்கார அத்தனை பேருமே என் சொந்தங்கள். வெளியூர்லேருந்து வந்த என் சொந்தங்களை நான் முதல்ல வரவேற்கணும். இந்த கிராமத்து மக்களுடைய அன்புக்கும் இந்த நாடக கலையை பார்ப்பதற்காக வருகை தந்த வெளியூர்லேருந்து வருகை தந்த என் உயிரில் மேலான என் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் இரவு வணக்கம். ஏன்னா உள்ளூர்காரங்க எப்படி இருந்தாலும் பார்த்துட்டே ஆகணும் நாடகத்தை. இப்போ நாடகத்துக்கு மாதிரி கூட்டமெல்லாம் கிடையாது. முருகெல்லாம் வரும்போது ராஜபாட்டும் தான். இப்போ தான் கெடாமத்திட்டு வந்திருக்காப்புல எங்கள் அண்ணே. ராஜபாட்டெலாம் வரும்போது 4 பேர் மட்டும் உட்காந்துருக்காங்க. இந்த 4 பேர் யாருன்னு ஒரு ஊரில் சுற்றி பிடிச்சி 4 பேர்த்த நிப்பாட்டிட்டேன். இங்கே வா, நீ 4 பேர் மட்டும் ஊரில் முக்கியஸ்தரா முருகனுக்கு மாலை மாற்றி விட்டு தான் போவேன்னு கேட்குறேன். ஒரு ஆள் அழுதுட்டாப்புல. நான் என் பொண்டாட்டி வரும்போதே சொல்லிவிட்டா
நாடகத்துக்கு போயிட்டு பாதி நேரம் வந்து கதவை தட்டினா உனக்கு விளக்கமாறு பெஞ்சுவோம்டா. அதான் வெளியேற்று நீங்களும் முடிச்ச வாடு கிடையாது. போவோம்னு உட்காந்துருந்தேன். இன்னொரு ஆள் கூப்பிட்டு விசாரிச்சேன், நீ எதுக்கு உட்காந்துருந்த? நான் பேய்க்கு பயப்படுவேனே. பேய்க்கு பயந்துருக்கேன். இந்நேரத்தில் இருட்டுக்குள்ளே போனால் அவன் எங்கன நாண்டுக்கிச்சு தானே. இந்த பிள்ளைங்கன மருந்தை குடிச்சிட்டு நம்மளை இது இருந்துச்சு. பேய் குடிச்சுக்கிட்டா ஏற்கனவே கோடாங்கி நம்ம கட்டிங்கி வேற வாங்கி தரல. அவன் இந்த சாக்கை வச்சுக்கிட்டு ரெட்டை சாட்டில் ஓட்டு வெளுப்பானே. எருக்கலை கம்புக்கிட்ட சூத்த தெரிக்க அடிப்பாங்களேன்ட்டு அதுவும் பயந்து உட்காந்துருக்கேன். மூணாவது ஆளை கூப்பிட்டு விசாரிச்சேன், நீ எதுக்கே உட்காந்துருக்கேன்னு. அவன் ஊருக்கு போக 12 ரூபா பட்ஜெட் டிக்கெட்டான். 2 ரூபாயை போதையில் எங்கனே தொலைச்சி விட்டேன். அவனும் ஒன்றுக்கு இருந்த இடம், கப்பில் சரக்கு ஊற்றிய இடம் எல்லாத்தையும் கிளச்சிருக்கேன். கிளைக்கும் போது விட்டையா வந்திருக்கு காசக்காரன். 4வது ஆள் யாருன்னு பார்த்தா மைசெட்டுக்கார். எங்கள் ஓனர் காலையில் தான் கழட்டிட்டு வர சொன்னார். போயிட்டா சம்பளம் தர மாட்டார். 4வது ஆள் மைசெட்டுக்கார். ஆனால் உலகத்தில் மைசெட்டு போடுற ஆளுங்க ரொம்ப கஷ்டம்னே, நெசமாத்தேன். அப்போலாம் பழைய வாட்டா போட்டு விட்டாங்க. ஒரே ஒரு ரெக்கார்டு ஓடிச்சு. இப்போ பூரா ஆளாளுக்கு இளவட்ட பைய செல்ல கொண்டு வந்து சொல்லுவேன். சொல்லிவிட்டு ஆளுமா டோலுமா போடு. அடுத்து ஒரு ஆள் வருவேன், அல்லைக்கு எல்லையிலா போடு. அம்புட்டும் போடும்போது போடுன்னு சொன்னாங்கன்னு என்ன பண்ணுறேன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடு இன்ஜினை. மைசெட்டு உண்மையிலே அருமையான மைசெட்டு அமைச்சிருக்காங்க. இந்த பகுதியிலே ஒரு செல்லப்பிள்ளையாக திகழக்கூடிய எங்களது பாரதி ஆடியோஸ் வளர மாணிக்கம் பாரதி ஆடியோஸ் உரிமையாளர் உடையப்பன். அத்தனை உள்ளத்துக்கு நன்றி. ஏன்னா இவ்வளோ சீரியல் இதெல்லாம் கஷ்டப்பட்டு நீ கட்டியிருக்க. பாக்ஸு குழாயெல்லாம் ஏற்றி கட்டியிருக்கேன்னா தொகையை ஏற்றி பேசியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. ஒவ்வொரு உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொடுங்க. மைசெட்டு போடுறவங்க, அதே மாதிரி உங்கள் கல்யாணம் காது குத்து கோயில் குளத்துக்கு வண்டி ஓட்டிட்டு வர்றாங்கல்ல ஓட்டுனர், அவங்க மைசெட்டுக்காரங்க, கொட்டாக போடுறவங்க, மேலக்காரவங்க, இவங்களையெல்லாம் என் அன்பு கிராமத்தார்களே நீங்கள் மட்டும் சாப்பிடும்போது அவங்கள தேடுங்க. நல்லா இருப்பியே. சில ஊரில் அவளை கண்டுக்கிறது இல்லைங்க ஐயா. ஏன் பொழப்பு அப்படித்தேன். உள்ள நான் டீ கேட்டால் எந்த ஊர்லேயும் வாங்கி தர்றதில்லை. நான் டீ கேட்குறேன். ஒரு அம்பலார் சொன்னார், நீ என்ன பிடுங்கன்னா உனக்கு டீன்றார். டான்ஸுக்கார பிள்ளை கேட்குது, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, தலை வலிக்குது ஒரு டீ. அம்பலார் சொல்கிறார், குட்டே பிஸ்கட்டும் என் பேத்திக்கு வாங்கின ஆர்லிஸ் இருக்க ஆற்றிட்டு வரவா. மறுபடியும் உள்ளே போகிறேன். உள்ள கடையே ஓட்டு மண்டி ஓட்டு உட்காந்துட்டார். பொம்பளைக்கிட்டே மரியாதை. ஏன் சொல்கிறேன், 1000 பெண்களை பாதுகாக்கக்கூடிய கடமையில் இருக்கிறார் என் தமிழன் ஆண்மகன். உண்மையிலே ஒரு ஆள் செய்யக்கூடிய தப்புனால ஒட்டுமொத்த தமிழனும் குற்றவாளி அல்ல. நாட்டில் குடிக்கிற ஆள் ஊரா மோசமான ஆளா கிடையாது. குடிக்கிறவன் தான் உண்மையிலே நல்லவன். ஏன்னுகள் குடிக்காத ஆள் கூட செருப்பை படக்குன்னு மாட்டுவாங்க. குடித்த ஆள் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த செருப்பை 70 தடவை பரட்டி மாற்றுவேன். செருப்பை இப்படி போடுவேன். இப்போ டாக்டர் தான் முதல் சொன்னார். என்ன சொன்னார்? இப்போ டாக்டர்கிட்ட போவேன், சார் என்னமோ தெரியல சார், பழைய சோறு திண்டவனே லேஜா படபடன்னு வருது. அப்படியா, உட்காரு. பழைய சோறு திண்டவனே எத்தனை மணிக்கு வருது? 8:30க்கெல்லாம் வருது சார். 8:30க்கே திம்பியா? நரஸ் அந்த இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டு விட்டு ஒரு அந்த டேப்லெட்டுக்கு தர்றேன், சரியாயிடும். எதுக்கு? படபடன்னு வர்றதுக்கு. இன்னொரு ஆள் வந்தேன், சார் தலைவலிக்கு சார். தலைவலிக்குதா? கொஞ்சம் படு, தைலம் தரேன். அது கேட்கலைன்னா டேப்லெட் தரேன், ஒரு மாதம் சாப்பிடு. அதுவும் கேட்கலைன்னா என்ன பண்ணுறேன்னா கண்ணாடியை போட்டுக்குருவான். போ சார். நடக்கும்போது கால் நரம்புலாம் இழுக்குது, நரம்பு தலைச்சி. அவனுக்கு அவர் மாத்திரை சொல்லுவார். இப்போ டாக்டர் சொன்னது போக குடியாரம் கிளம்பிட்டேன். அப்போ லைட்டாக தலைவலிக்குன்னு சொல்லுவேன், குடியாரம் சொல்லுவேன். 18:48 ஒரு கட்டிங்க போட்டு லேஜாக 2 ஆம்பிள் எடுத்துட்டேன்னா மண்டை வலி விட்டு போகும். தொண்டை இருமலாக இருக்குது. ரம்மு 3 நாளில் மூத்திரம் வர மாட்டேங்குது. 2 பீர் அடி சீத்துன்னு தள்ளி 1/2 கிலோமீட்டர் அடிக்க முடியும். குடியாரம் பூரா டாக்டர் ஆகிட்டேன். அதே மாதிரி பொண்ணு கொடுக்குற தாய் தகப்ப இருந்தால் அந்த மேடையில் நான் சொல்கிறேன், மாப்பிள்ளை கணேஷ் போல ஓடுவாரா, ஜீரட்டு அடிப்பாரா, தண்ணி அடிப்பாரான்னு சொல்லி கேட்காத. மாப்பிள்ளை அம்புட்டி அடித்தா என்னை பொண்ணை தூக்கி போட்டு அடிக்க மாட்டானான்னு நினை. அதே மாதிரி மாப்பிள்ளை தண்ணி அடித்தா மாமனார் குடியாரம் இருந்தால் நல்லதுன்னு நினை. எப்படியும் உன்னைய விட்டுட்டு உன் மருமையை குடிக்கவே மாட்டேன். ஆமாம், அப்படி உன்னைய விட்டுட்டு குடித்தா உன் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன்னு இருக்கிறியான். உனக்கு வச்சு படைச்சிடுத்தே அவன் குடிப்பேன். இந்த உலகம் அந்த லட்சணத்தில் இருக்கு ஐயா. இங்கே 4 பேர் ரோசப்படுறத பார்த்தா பெரிய குடியாரங்களா இருப்பிய நீங்கள். நம்ம தான் தப்பு பண்ணுனா நம்ம வரக்கூடிய இளைய சமுதாயம் நல்லா இருக்கணும். அன்பு உறவுகளே, உங்கள் மத்தியிலே என்னை யாருமே கேட்பை நினச்சித்தேன் நான் எப்பயுமே தயாராக இருப்பேன். மேடையில் நான் உண்மையத்தையும் பேசுவேன். ஐயா,
ஏன்னா என்னுடைய சொந்தங்கள் அத்தனை பேர் இனிமேல் எம்கேஆரும் கிடையாது, நீங்களும் கிடையாது, இன்னும் பிறக்க போகிறது கிடையாது. இருக்கு வர எல்லாரும் அண்ணன் தம்பியாக இருந்து ஒரு வீட்டில் எவ்வளோ வேணால் சாப்பிடும். ஒருத்தன்ட்டே காசை வாங்கி நல்லவன் அவன் கூட தெரிவான், அவன் பைக்கை ஓட்டுவான், அவன் வீட்டில் நிலத்திலே உழுவான், ஆனால் அவனுக்கே செய்வனை செய்வான். இதாண்டா தமிழ்நாடு. ஏன் குடிய பேசினேன் அப்படின்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பெரிய குடியார இருந்தேன் ஐயா, நான் யோக்கியம் கிடையாது. இன்னைக்கு அந்த குடியை நிப்பாட்டினேன். இன்னைக்கு ஒரு ஆதரவற்ற இல்லமும் எத்தனை ஏழைக்கு நான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குடிக்கக்கூடிய நண்பு உறவுகளே, குடியை நிப்பாட்டினாத்தான் பசியோட அருமை, குடும்பத்தினுடைய பாச அருமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா மூளை செயல் இழந்துடும். சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் 70 பேர் செத்து போனேன். ஊரே இல்லை, ஒரு ஊர்லேயே சேர்ந்து பொண்டாட்டி புடிச்செல்லாம் அடிச்சிருக்கான்டா. பேசாமல் நம்ம எல்லாரும் அந்த ஊருக்கு குடியேறி போமா, புழுன்னு இருக்கும். ஆனால் ஊர் பார்த்தியா, கள்ளக்குறிச்சி, குடிச்சு செத்தது கள்ளச்சாராயம். அருமையாக இருக்கடா, கான்னு கடைசியில் அவன் எலும்புலாம் காக்கா தூக்கிட்டு ஒரு மாதிரி வந்துருச்சுவார். ஆனால் அந்த சாராயம் குடிச்சு அப்படியே 70 பேர் செத்து போனாங்க. நம்ம குடிக்கக்கூடிய டாஜ்மார் கடை சரக்கு உண்மையிலே நாளையில் நம்மளை கொண்டுரும். நான் அரசாங்கத்தை பற்றி நான் தவறாக பேசலை. ஒரே விஷயம் ஐயா, இன்னைக்கு மதுபான கடை திறந்ததுனால தமிழகத்தில் எல்லாரும் போய் குடிக்கிறிய. இப்போ உனக்கு வேணாம்னு ஒன்று நினச்சேன்னா நீ அதை செய்வியா? ஒரு பெரிய பள்ளம் கிடக்கு, பைக்கை ஓட்டிகிட்டு போகிற, அந்த பள்ளத்தை பார்த்தோன்னே என்ன சொல்லுவேன்? வேறு ரோடு இருக்காங்க, அங்கிட்டு சுற்றி போகலாமா? அப்படி தானே போவேன். உன் பைக்கை அதுக்குள்ளே தூக்கி போட்டு நடந்து போவையா? கிடையாதுல்ல. அதே மாதிரி தான் 1000 காப்பு கட்டி உன் பிள்ளைய போட்டுக்கிட்டு தாண்டினாலும் இந்த குடியை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த குடியை நிப்பாட்டலாம் என் அன்பு உறவுகளே. அப்போ சரிதானப்போ? சரிங்க, அப்போ நீங்கள் போய் ஐயா உட்காருங்க, வரேன். 1ஆம் நம்பர் ரூம்பில் ஏவி விட்டு போயிடுவாங்க இந்த பயில. ஏன்னா தூரந்தொலையிலேருந்து நீங்கள் வந்திருப்பீங்க. அப்படி வரும்போது இப்போ நாடகத்துக்கு வரணும்னா ஒரு 500 ரூபா செலவாயிரும். வரும்போதே ஒரு கோட்டரை போடணும், வீட்டில் சோறு ஊற்றாது புரோட்டா திங்கணும். இந்த சுக்கு காப்பி ஐயா வாங்கயா யாவது தொடையில் வச்சு விடாமல் தூக்கிட்டு வா, இப்படி வா, வாப்பு. இந்த சுக்கு காப்பி இந்த ஊரில் டீ வைக்கிற ஆளுக்கெல்லாம் சொல்கிறேன், எப்பயும் ஒரே மாதிரி வியாபாரம் பாருங்கள். ஆள் கூட ஓசை கொண்டு வந்து உள்ளே விட்டுறேன். அன்றைக்கி அப்படித்தான் நான் ஒரு ஊரில் ஜாமி அழைச்சேன். ஊர் ஆடுறாக இங்கிட்டு கள்ளப்பருப்பு வித்தையும் குதிச்சிட்டேன். அவனுக்கு கருப்பையும் கொலைஜாமியாக இருந்திருக்கு, எனக்கு தெரியலை. அவன் மங்குன்னு குதிச்ச முண்டை மேலே இருந்த காண்டா வழக்க மறந்துட்டேன். காண்டா வழக்கிலேருந்து மண்ணெண்ணை பருப்புலேயே கொட்டி பருப்பு பூரா இறைஞ்சிக்கிட்டு இருக்கு. திருப்பி அதை போய் என்ன பண்ணிவிட்டேன், சாக்கடையில் விழுந்துட்டேன். சாக்கடையில் வந்தால் 3 மணிக்கு பார்க்குறேன், உட்காந்து அரைச்சிக்கிட்டு இருக்கேன் கடலப்பருப்பை. என்னென்ன அரிக்கிறேன், நாளைக்கு போகிற ஊருக்கு தெரிய போகுது. எப்படி இருக்காங்க வர தமிழ்நாட்டில் ஏமாத்திர இருக்கிற வரைக்கும் ஏமாற இருக்கேன். அதே மாதிரி எங்கள் மச்சான் ஒருத்தர் கல்யாணம் வச்சார். இப்போ சமீபத்தில் கல்யாணம் வச்சார். கல்யாணம் வச்சு பத்திரிக்கையில் பேர் ஓட்டிருந்தார். எல்லாரும் காலையில் 8 மணிக்கெல்லாம் பாத்தியனூர் வரவுன்னு போட்டவன் பிரசுக்காரை மாற்றி பாத்திரத்தில் வரவுன்னு போட்டேன். வர்றாள் ஊரம் எவனும் மொய் செய்யாமல் அண்டா உண்டா ஜம்பு அந்த சிலுவர் கோடா அம்புட்டியும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ விஷயத்தை முடிச்சுட்டு முண்டை வாங்கின கடனை கட்ட முடியாமல் பாத்திர கடை வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தை போகிறான். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நாகரிகம் கலாச்சாரம் எல்லாம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் சாமி எப்படி இருந்துச்சு தெரியுமா? சாமி கும்பிட்ற எங்கள் ஐயா மாதிரி கும்பிட முடியாது. எங்கள் ஐயா பெரிய கோடாங்கி, நாங்கள் பரம்பரை கோடாங்கி. கலிஜேரியில் எங்கள் ஐயாவை குறிவாக்க 100 பேர் வண்டி கட்டி காத்து கிடப்பாங்க. அவருக்கு அசிஸ்டண்ட் நான் தான். சாம்பிராணி நல்லா போட்டால் எங்கள் ஐயா 1 ரூபா தருவார். கொஞ்சம் கப்பன்னு ஏற்றி அவர் கம்பு கூட்டில் காமிச்சேன்னா 2 ரூபா தருவார். அப்படித்தான் சாம்பிராணி போட்டுக்கிட்டே இருந்தேன். எங்கள் ஐயாவை பார்க்க ஒரு 90 வயசு கிளைய வந்தார். 90 வயசு கிளைய வந்து எங்கள் ஐயா வடக்க கம்மாயில் குளிச்சுக்கிட்டு இருந்தார். வந்தவனே ஐயா முனியாண்டி கோடாங்கி வீடு எதுன்னு கேட்டார். அப்போ நானும் தவுண்டி அடிச்சு கிடந்தேன் கம்மாயில். நான் தான், நீ எந்த ஊர்? நாங்கள் கிழக்கு அங்கிட்டு சூரானம் பக்கம் அப்படின்ட்டார். டே ராதா, அப்பத்தாட்ட போய் கங்கை அள்ளி வச்சு சாம்பிராணியை போடுறான்ட்டார். நான் உடுக்கு எடுத்து வச்சுட்டு சாம்பிராணியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஐயா வந்தார். இந்த 90 வயசு கிழவன் பாவம் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுப்பேன் போல, அழுது உருள்றாப்புல. எங்கள் ஐயா சொன்னார், டே பண்டி போயம்மா என்ன அழுகாமறா. இப்படியே இருந்தார். எங்கள் ஐயா உடுக்கு எடுத்து ஆரம்பித்தார். அடி அடி நமச்சுவாய குருவே நமச்சுவாய குருலிங்க நமச்சுவாய முந்திவி துந்திவி நாயகனே அப்பே முருகனுக்கு மூத்தவனே
ஆனை முகத்தோனே அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பெருச்சாளி மகனே. அந்த 90 வயசு கிளவிய வேமா சொல்லுங்க, பத்திரக்காரர் திரும்பிரும்ட்டேன். எங்க ஐயா மரியாதையா உட்காரையா சாட்டைக்கிட்ட அடிக்க விடான்ட்டார். மறுபடியும் எங்க ஐயா ஆரம்பிச்சார், நீ காத்தது வட மதுரை. அந்த கிழமை ஏற்கனவே நரம்பு தெளிச்சு ஒண்ணுக்கு வந்துட்டேன் சடக்கு. நீ இருக்கிறது கருப்பாயுரணியே, தங்கிருக்க அழகு நல்ல வட்டாயுரணியா, என் பாண்டி முனி நீ ஏழை மக்களை காப்பாத்த தாமதிச்ச மதுரையிலே. அந்த 90 வயசு கிழவன் சொன்னார், ஐயா வேமா குறி சொல்லியா, எனக்கு என்ன குறைன்னு. எங்க ஐயா அடிச்சாரு வாரு, இனி 7:30 3:30, நீ கவலைப்பட வேணாம் கண்கலங்க வேணாம், 18ஆம் படி அவன் வீட்டை இரண்டும் பார்த்தண்டா, உனக்கு முக்காலும் சத்தியமா சித்திர மாசம் உனக்கு தொட்டி கட்டுறண்டா அப்படின்னு அந்த 90 வயசு கிழவன் தலையில அடிச்சார். அந்த 90 வயசு கிழவன் திருப்பி எங்க ஐயா ஒரு அறை விட்டேன். எப்படா பிள்ளை வரக்கும், ஏன்னா குடும்ப கட்ட உடனே 70 வருஷம் ஆச்சு, எப்படா பிள்ளை வரக்க. உடனே அந்த ஆளு என்ன நோங்கினேன் பாரு கல்ல எடுத்துக்கிட்டு, நான் வேலிக்கரில் விழுந்து மட்டார்னு ஓடினேன். அங்கே ஒருத்தன் வெளியே இருந்துக்கிட்டு தெரியல, மட்டாக்கு நான் முதுகுல மிதிச்சு தாள் தவிட்டேன். அந்த குறிவாக்க வந்த அவருடைய மயந்தேன் அந்த மிருதங்க வாசிக்கிறேன். இதே மண்டதன் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். 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 இருமுடிய தலசம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. இருமுடிய தலசம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. நாங்க இருமுடிய தலசம் வந்து வாரம் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னே வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை ராணி மலை பிறகு மலை 5 மலை. கொல்லி மலை ராணி மலை பிறகு மலை 5 மலை. கொல்லி மலை ஏன் ராணி மலை ஏன் பிறகு மலை ஏன் 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. மணிகண்டனை பார்க்க 42 நாள் விரதம் இருந்து நம்ம எல்லாரும் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம். ஆனால் குழந்தையும் தெய்வம் ஒன்று, அந்த ஐயப்பன் தான் இங்கே இருக்கார். வாயா வாயா, வாழ்த்துக்கள், நன்றி நன்றி. விஷ்ணுவர்தன் யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? எனக்கு இது பேர் என்ன, பாப்பா பேர் என்ன? இப்போ சட்டி போடலையா? தவிர போட்டிருக்கீங்களா? நான் தடவும் போது நான் பயந்தோடனே என்ன 200 கொடுக்குறீங்க, 2 பிள்ளைக்கு தலைக்கு 300 போ. இவ்வளோ நேரம் தூக்கி வச்சதுக்கு 600 இல்லை, இப்படித்தானே ஊரா வாங்கிட்டு வரோம். நன்றி நன்றி, உங்கள் அன்பு இருந்தால் போதும். அப்போ நீங்கள் கொடுக்குற ஒரு 50 100 இந்த நாடகத்தில் கூத்தாடிதான் அன்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஏழை வாழையெல்லாம் காப்பாற்றிட்டு வரேன். நான் ஒரு கோடீஸ்வரன் இல்லைங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நான் என்னுடைய கதாபாத்திரத்தை விட்டு நாடக உலகத்தில் நான் மாறினதே கிடையாது. நான் பவுடர் போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சம்சாரி மையன். நான் பவுடர் போட்டேன்னா உங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு கோமாளி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சட்டி இட்டி பேசணும்னு சட்டியை பிரட்டி போட்டுறாதீங்க, அதே கசடு தெரியும். எப்படி வா சரி, கொண்டு போய் குண்டில் அடங்க, கிளி குஞ்சுகளை போங்கடா. அள்ளிட்டாங்களடா. பிள்ளை எப்போ பிறந்தது? அவன் 300 கிராம், இது ஒரு 600 கிராம். தீவிர ரசிகரா, 1ஆம் நம்பர் ரூம் சும்மா இருக்க படுக்கிறியா? சரி சரி சரி, இரு போகாத. உங்கள் சேவையை பாராட்டி எம்கேஆர் அன்பாளையத்துக்காக RKM எலக்ட்ரிக்கல் காரைக்குடி ராஜேஷ்
அவர் சார்பாக ரூபாய் 101. எலக்ட்ரிஷன் கடை வச்சு 100 ரூபா கொடுக்குறிய என்ன ப்ரோ? மற்ற ஆள் வந்தால் ஒரு லைட்டுக்கு 250 ரூபா தீட்டுவேன். வரேன் வாங்க. எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சாக்கோட்டை ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கவுன்சில் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி அன்பாளையத்துக்காக வயிறு வயல்ல நாடகம் பார்த்துருக்காங்க. அறந்தாங்க பக்கத்தில் உள்ள வயிறு வய மூக்குடி. உங்க பேரு? உருளி முருகேசன் அவர்கள் 501 கொடுத்துருக்காங்க. நன்றி அண்ணே, நன்றி அண்ணே. சரி வாங்க ப்ரோ. மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சாக்கோட்டை ஒன்றிய கவுன்சில் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி கௌரவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த கலையரங்கம் புதிதாக கட்டப்பட்டது. இந்த 50 கிலோமீட்டர் சுற்றளவில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்கு சுற்றளவில் நடிப்பதாக இதுவரை கேள்விப்படவில்லை. இங்கே செங்கரை கிராமத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய பெரியோர்களும் ரசிகர்களும் எல்லோரும் இவருடைய நடிப்பை பார்த்து உடனடியாக இந்த மேடையிலே புது கலையரங்கத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு வந்து இங்கே நடிக்க வைத்திருக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் மேலும் இந்த கிராம சுற்று வட்டாரத்திலே நிறைய கிராமங்கள் இருக்கின்றது. அனைத்து கிராமங்களிலும் உங்களை நாடகத்திற்கு அழைக்கும்படி நீங்கள் இந்த நாடகத்தை சிறப்பாக நடித்து கொடுக்க வேண்டும் என்று இந்த செங்கரை கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர் சார்பாகவும் பெரியோர்கள் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் நல்ல முறையாக நடித்து கொடுக்க வேண்டும் என்று செங்கரை கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றுகின்றேன். நன்றி, வணக்கம். இவங்களுக்கு கரிச்சி போது இருக்காப்பு 4 பேர்த்துக்கு. 4 பேருமே என் சொந்தம், எங்கள் அண்ணன் தம்பி தான். நான் சம்பாதிக்கிற காசு, நான் வாங்குற துண்டு ஊரை உங்களுக்கு தானே போ. வாழ்த்துக்கள். உன் மண்டைக்கு ஏதாவது ஒட்டு. உன் மண்டையை பார்க்கும்போது தான் எனக்கு அப்படி இருக்கு. அண்ணே என்ன வெத்தலை போட்டுருக்காருண்ணே. வம்பரம்பட்டி SKT இளைஞர் சார்பாக MKR அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 நன்கொடை கொடுத்த வம்பரம்பட்டி SKT இளைஞர் அத்தனை என் அண்ணன் தம்பி அத்தனை பேத்துக்கும் நன்றி, வணக்கம். ரூபாய் சாமியை கும்பிட்டு நோட்டீஸை படிப்போம். இதே நோட்டீஸா? ஆனால் இந்த அட்டையெல்லாம் எங்கன போய் பிறக்கிறிய? அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் வெளியே இருந்து தொடச்சு போட்ட அட்டையெல்லாம் எழுதிட்டு வந்தார். பார்த்தல பூரா தக்காளியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் சமாளிக்க நம்மட இல்லை, நாடக உலகத்தில் காப்பாற்ற முடியாதுடா பிறகு தண்ணி பயமேனே. சரி, பெட்டிக்காரன் ஆரம்ப காலத்தில் பெட்டிக்காரங்க எங்கள் ஐயாலாம் எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா ஜிப்பா போட்டு பட்டை அடித்து மசூர் இங்கே தொங்கும். அப்படி வெத்தலை சபக்குன்னு போட்டுக்கிட்டு அப்படி பாடினா இவன் பெட்டிக்காரன் மாதிரியா இருக்கேன். காரைக்குடி பைச்சானில் பிளாச்சோலை வைக்கிற மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. அவங்க மசூர் வெட்ட பாரு, காக்கடா மாதிரியே சிலுப்புடா ராமா இங்கடா. என்ன எக்கோ வைங்கண்ணே. சாமியை வணங்கிட்டு நோட்டீஸ் படிக்கணும். புது மேடை. ஹலோ வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அது மேம்பலையாள நாடு, அந்த மலையாள நாடு அது முப்போகும் விளையும் சீமை. அந்த மலையாள நாட்டுல மலையாளத்து அரசே ஆட்சி செய்யும் காலம். அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே ஏன் காசி விஸ்வநாதா உனக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாடு எனக்கு அப்புறம் ஆட்சி செய்ய எனக்கு தார வாத்து குடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம
நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன். இத மலையாள நாடு கொன்று சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல செல்லமாக வளர்ந்து வரும் காலம். இந்த பிள்ளைய வளர வளர முப்போக விளைஞ்ச மலையாள சீமை அங்கே கடும் பஞ்சமடைய, அங்கே பயிரெல்லாம் கருகுது, அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே இது என்னடா பஞ்சம், இனி பஞ்சம் வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல பஞ்ச வர காரணத்துக்கு மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிரும். அப்ப இந்த குறி சொல்ல ஆள் இல்லையா என்று சொல்லி கோசு குண்டு கோடாங்கி கூட்டிட்டு வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அந்த கோசு குண்டு கோடாங்கி பச்சை குறியில சொன்னானா இந்த 60 பிள்ளையும் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடாய். இது 6 அடி வேங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனால்டா கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தான் கருப்பனு. அங்கே வானம் குமுறுது, அங்கே இடியோட மழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பன் பெட்டிய மலையாள நாட விட்டு. கருப்பு அப்ப இரவு நல்ல நேரம் 1 மணிக்கெல்லாம் என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பன் பெட்டி வருதுடா ஒத்தையில. அங்க அலமோதி தள்ளாடி கருப்பன் பெட்டி வருங்காலம். அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் நான் உட்கார என்று தெரியாம பெட்டிக்குள்ள கருப்பேன் புறப்படும் காலம். அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சொங்க என் பாட்டேன் சொன்ன வாக்கு மாறாது. 18 திருடர்கள் அழகு மலவன காட்டுல கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப என் கருப்பேன் பட்டி எந்த திசைக்கும் போகாம திரும்புதுடா அழகு மலை எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படி பெரிய கருப்பு. என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி இந்த 4 ரோடு செங்கரையில இருக்கக்கூடிய என் பொல்லாத முனியாண்டி கிழவனையும் வணங்கி கருப்பு என்ன கரத்திலும் புடலாலம் கூடிய சிவகங்கை மாவட்டம் காரக்குடி வட்டம் பெரியகோட்டை நாட்டை சேர்ந்த 4 ரோடு செங்கரையில் காரக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி எம்எல்ஏ அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் கலையரங்க திறப்பு விழாவை முன்னிட்டு சந்தன காப்பு விழாவை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் புதுக்கோட்டையிலிருந்து ஒரு எஃப்சி போகாத மகேந்திர வேனை திருடுத்தனமா எடுத்துட்டு வந்து போட்டிருக்கடா. அண்ணே அதெல்லாம் இருக்கானே இதுல போட்டிருக்கடா. ஆமா மண்ட பேசாமறா. எடுத்துட்டு வந்து பிறகு இங்கே வந்தால் எம்எல்ஏ அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது எனக்கு ஒரு பொன்னாடை போத்துனாங்க. திருப்பி வந்து சோத்துக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலே காத்து கிடந்தால் சாவியை ஒரு சின்ன பையன் தூக்கிட்டு போயிட்டான். எல்லாமே போட்டிருக்கேன். திருப்பி சாப்பாடு சாப்பிட்டு இந்த கலையரங்கத்துக்குள்ளே பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகம். சரி, வள்ளித்திரம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறா. எத்தனையோ வள்ளிய பார்த்திருப்பீங்க.
அத்தனை வள்ளிக்கும் தனித்திறமை உண்டு. இந்த உலகத்திலே திறமைக்குத்தான் பரிசு. அத்தனை பேத்துக்குமே வாழ்த்துக்கள். ஆனால் இந்த மேடைக்கு வந்திருக்க வள்ளி சாதாரண வள்ளி இல்லைங்க. அவங்கள பற்றி நான் சொல்லலைன்னா நான் திண்ட சோறு செமிக்காது. என்னண்ணே எம்ஏ அண்ணே, நம்ம நாடக கலைஞர்ல யாருமே இப்படி எம்ஏ படிச்சது இல்லைண்ணே. வள்ளியம்மா எம்ஏ படிச்சிருக்காங்களா? அவங்க ஆத்தா இப்போ இன்சில் எம்ஏடா பறக்கி திணி பயமே. அப்படியா? எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். காரக்குடி ஆட்டோ ஓட்டுநர் சார்பாக அன்பு மைத்துனர் அவர்கள் ரூபாய் 201. நன்றி. திரும்பி பார்க்காம போறேன். நான் முனியா கடுப்பேத்துறார் மயிலார். எதில் விட்டேன்? வாயில. இவன் திருந்த மாட்டேன் ப்ரோ. இவனை செகுல காட்டி அறைய போறேன், கிழக்க விழுந்து ஓட போறேன். பிள்ளையே தூக்கிட்டு வரையில. இது என்ன சொட்டு மருந்து ஊத்துறாடமா? எம்எஸ்வி டிப்பர் லாரி சர்வீஸ் செங்கரை எங்களிடம் மணல் ஜல்லி கிராவல் மணல் ஓட்டியாக்க போல்ட்டு சொல்லவா? எம்சாண்டுன்னு போடுங்க ப்ரோ. ஏன் அன்பாளையம் கட்டுறதுக்கு மண் அடிக்க விட மாட்டேங்கிறாங்க. மணல் ஜல்லி கிராவல் எம்சான் பீசான் மற்றும் தரமான பழனி தாராபுரம் செங்கல் அங்கிருந்து ஏற்றிட்டு வந்து குறைந்த வாடகையிலே குழந்த பண செலவிலே நீங்கள் வீடு கட்டி சந்தோஷமா இருக்க நாடும் இடம் எம்எஸ்வி டிப்பல் லாரி சர்வீஸ். உரிமையாளர் எம் செல்வ விநாயகம். இருக்கும் இடம் செங்கரை. செங்கரை. இன்னும் ஒரு 120 ரூபா கொண்டு வானே. 120 ரூபா கொண்டு வா. எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டிருக்கல கொஞ்சம். சரி சரி, எனக்கு ஒரு லோடு மண் அடிச்சு விடு. நன்றி நன்றி நன்றி. 501. நன்றி. நாதகான பேரரசு புராண செம்மல் இதிகாச சுடர். உண்மையிலேயே இங்கே வந்திருக்க நாரதர் கார்த்திக் ராஜா சின்னஞ்சிறு வயதில் கார்த்திக் ராஜா வரும்போது அவ்வளோ ரசிகர் பட்டாளங்களை சம்பாதித்தவர் அவர். இன்ன வரைக்கும் அந்த பேரும் போகலை, அந்த மாட்டு விளையாட்டு நிற்கலடா. வாழ்த்துக்கள். அன்பு மாப்பிளை எங்களுக்கு உடப்பம்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசைமுரசு. வயதிலே சின்னவனாக இருந்தாலும் ஞானத்திலே திறமையிலே இவன் பெரியவன். புதுக்கோட்டை காவிரி நகரில் இருந்து அவனை என் தமிழ் உறவுக்கு நான் அறிமுகம் செய்து வைத்தேன். 2 ஆண்டுக்கு தான் ஆகுது. அதுக்குள்ளே இப்போ கால் மேலே காலை போட்டு சேரில் உட்காடுறேன். இன்னும் 4 வருஷம் போச்சுன்னா ஃபில்டரை எண்ணெயை பற்ற வைக்க சொல்லுவேன், வெத்தலையை மடித்து கொடுக்க சொல்லுவேன். ஏன்டா பிறைத்தினி பயமேனே. ஆனால் எப்படி இருந்தாலும் உன் குடும்பமும் உன் பிள்ளையும் இந்த மக்கள் அருளோடு சாமியோட அருளோடு இந்த அன்னை எம்கேஆரோடைய வழிகாட்டியோடு நீங்களெல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். வாழ்த்துக்களை அன்பு தம்பி. இந்த ஊரில் நீ பாடுற வாட்டுக்கு நீ கைதட்டு வாங்குறமுடா. இந்த அன்னை கண்கலங்கி மனதார உன்னை வாழ்த்தம். அதே எனக்கு சந்தோஷம். இப்போ கைதட்டு நீ வாங்குவேன். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். பாட்டு முடிஞ்சதுக்கு தட்ட சொன்னேன். உங்க 2 பேத்துக்கு என்ன அவசரம்? சூகத்தை கடிச்சு பிடிச்சா அப்புறம் மறுபடியும் போய் என்ன டீ வாங்கிட்டு சொல்லுவேன். அவன் என்ன ப்ரோ? ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடு ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலதோட்ட பார்த்தால சேத்தனக்கே தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் போய் செத்தாலும் என்ன போத்த வேணும். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தளரோட்ட பார்த்தாலே சேத்த
சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும் இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே இடுப்புல கட்டிக்கிட்டு நீச்சல் பழகினது கொஞ்சேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெறுந்தர விரி போலதான் படுத்து கிடந்ததும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே ஈரச்சேல காயும் போது வானவில்லா தெரியும் இத்து போன சேலைக்கின்னும் சோகக்கர புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் நீ சேலை கட்டி எரிச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும் நீ சேலை கட்டி எரிச்ச தண்ணி சக்கரையாய் இனிக்கும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே வெக்கையில விசிறியாகும் வெயிலுக்குள்ளே குடையாகும் ஒன்றேனதானே பண்ண பூஞ்சோனதானே பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு மொத்த மாலை அம்மா பொட்டிக்குள்ள மடிச்சு வச்ச அழகு முத்து மாலை காயம்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலை மயிலிறக ஓ சேலை மனசுக்குள்ள விரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் வெளுத்த சேலை திரி விளக்கு போட்டா எரியும் ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க பூரி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பழுக்கு தலை ரோட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும் ஓ செத்தாலும் என்ன போத்த வேணும் இந்த கைத்தட்டுக்கெல்லாம் காரணம் எங்க அண்ணன் ராதானே தான். நான் சொல்றேன், உண்மையாலுமே எங்க ஊர்ல என்னை ஒரு ஆளு கூட என்னை மதிக்க மாட்டாங்க. நான் ஒரு சாதாரண பூக்கடைக்காரன் தான். புதுக்கோட்டையில் கீழராஜவியில் தான் நான் பூக்கடை வச்சுருந்தேன். நான் கற்றுக்கிட்டது எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா தாங்க. எனக்கு நாடகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. நாடகன்னாவே எனக்கு என்னன்னே தெரியாது. நாடக உலகத்தில் எனக்கு எத்தனை பேர் எதிர்ப்பு இருந்தாலும் என்னை ஆதரவு கொடுத்து எங்கள் அண்ணன் இவ்வளோ தூரம் என்னை வளர்த்து விட்ருக்குன்னா ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரிலனே. ஏன்னா ராதானே ஏழை எளிய மக்களை தான் வாழ வைக்கிறாரு, ஆதரவு கொடுக்குறாருன்னு இல்லை. எங்களை மாதிரி திறமையுள்ள கலைஞர்கள் வெளியில் தெரியலைனாலும் எங்களை வெளியில் தெரிய வச்சு அழகுபடுத்தி பார்க்குறது தான் எங்கள் ராதானே.
அதே மாதிரி என்னை மாதிரி திறமை உள்ள கலைஞர்கள் யார் வெளியில் தெரியலனாலும் எங்கள் அண்ணன் வெளி உலகத்துக்கு எடுத்து காட்டணும். என்னை மாதிரி மற்ற கலைஞர்களும் வெளியில் வரணும். அதுதான் என்னோட ஆசனை. தம்பி சொன்னார் மணிகண்டன், சாதாரண ஒரு பூ வியாபாரி பிளாட்பாரத்தில் பூ கட்டி விற்பேன்னு சாதாரண கிடையாது தம்பி. நீ கட்டக்கூடிய அந்த பூவு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி கட்டக்கூடிய பூவைத்தான் 18ஆம் படி பெரிய கருப்பனுக்கு பெரிய பெரிய பணக்காரன் கூட ஒன்று தாண்டா வாங்க முடியும். நீ தாண்டா பெரியாள். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு தமிழகத்தில் ஒவ்வொரு தொழிலும் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது மற்றும் வேலை சிந்தி வேர்வை சிந்தி ரத்த உழைக்கக்கூடிய அத்தனை என் தமிழ் உழைப்பும் வீண் போகாது. எல்லாருமே பெரியாள் தான். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவா கோடைகேடு குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணா கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். உண்மையிலேயே இந்த அண்ணன் கூட சொன்னார், திறமை உள்ள கலைஞன் எங்கனையும் போய் பொழைச்சிக்கிறேன். இதே உண்மை. நல்ல விளையாட்டு மாடாக இருந்தால் வடத்துக்கு போய் பார்க்க வைப்போம் தேடி போய். ஆனால் நல்லா விளையாடணும்னு மாடு சொல்லுவாங்க, அந்த மாட்டுக்கு பார்க்க கிடைக்காது. என்னையை பொறுத்தளவு நாடக உலகத்தில் திறமையாக நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் எந்த கிராமத்திலேயாவது போய் திறமைக்கு பிழைத்து கொள்ளுவார்கள். இங்கே நாள் ரோடு செங்கரையில் உள்ள என் அன்பு உறவுகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கலைஞர்களுக்கு இன்று ஒரு நாள் நீங்கள் கொடுத்த நாடகமும் இந்த நாடகத்தில் வரக்கூடிய இந்த வருவாயும் 15 நாள் இவங்க பிள்ளை குட்டி கஞ்சி குடிக்கும். நாள் ரோடு செங்கரையில் உள்ள என் உயிருக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றி, வணக்கம். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. இன்னைக்கு எத்தனை இளைஞர் வர்றாங்க, குச்சியை முறிச்சுக்கிட்டு ரப்பு ரப்புன்னு போட்டு அடிக்கிறாங்க இளைஞர்களுக்காக. ஆனால் எங்கள் அண்ணே நாடக கம்பெனி இருந்துச்சு, திண்டுக்கல் அங்குவிலாஸ் நாடக கம்பெனியில் அசைக்க முடியாத ஒரு ஆல்ரவுண்டர்னா இங்கே வந்திருக்கின்ற இந்த கலைஞன் வயது ஆனாலும் தன்னுடைய மன உறுதியும் தன்னுடைய தொழிலும் சுறுசுறுப்பும் குறையாமல் இருக்கக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் தலை வணங்குறேன். திண்டுக்கல் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். கொஞ்ச நேரத்தில் செப்ப போச்சடா குந்தாடி போல நேரம் சிக்கு சிக்கிற போட்டு அத்து போட்டது. சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கும் புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள பூவரசுக்குடி தான் இந்த தாளக்காருக்கு சொந்த ஊர். இவர் இப்போ இரவில் தாளம் போடுறாரு, பகலில் மணி ஆட்டுறார். சிரிக்காதிய. அங்கே உள்ள 18ஆம் படி பெரிய கருப்பு கோயில், அங்கே இருக்க முத்துமாரி அம்மை, ஐயனார், எல்லாத்துக்கும் பூசாரி யாருன்னா பூவரசுக்குடியில் இந்த தாள கலைஞர் சண்முகம் அவர்கள் சீன் தாளம்.
இங்க வா முண்டை. இதுக்கு தானே உன் மேல சீன்னு வர்றது. என்ன சொன்னாலும் திருந்த மாட்டியா? என்ன புற பங்காளி நீ என்ன? டேய் ஒரு பேச்சுக்கு கண்ணாடியை போட்டு விட்டா கலட்டவே இல்லையா? நீ வீடு வர வரைக்கும் கலட்டாம போச்சு மாத்திரம் முட்டியே சத்தம் வரக்கூடாது. இந்தா போய் வாம பண்ண, போய் ஒர்க் பண்ண, தீவிரமா முண்டமா உட்காந்து ஒர்க் பண்ண. நல்ல கலைஞர், நல்ல மனிதர்கள். சாமியை அழைக்க போறேன். இங்க